ஹலோ நண்பர்களே, கோயம்புத்தூர் நாட்களில் இது நாள் 1. ஸோ நம்மளை கோயம்புத்தூர் வரவேற்பப்பயே மலையோட தான் வரவேற்றுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவுக்கு போக வேண்டிய பஸ்ஸை பிடிச்சி நான் இறங்கிட்டேன். இறங்கின உடனே நமக்கு ரொம்ப முக்கியமான கடை அங்கே ஒன்று இருக்குது. நம்ம நண்பரோட கடை தான். ஆனால் என்ன, ஒரு டீ கூட ஃப்ரீயாக தர மாட்டாப்புல. அந்த அளவுக்கு நல்ல மனசுக்காரரு. அங்கே போய் நம்ம ஒரு காஃபியை போட்டுட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். இதுதான் நண்பர்களே கடைசி 7 வருஷமாக நான் இருந்த இடம், வளர்ந்த இடம், கற்றுக்கிட்ட இடம் எல்லாமே இந்த இடம் மட்டும்தான். ஸோ அந்த நேரத்தில் நான் போகிறப்பயே ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் போய்கிட்டு இருந்தது. அதை பார்க்கும் போதெல்லாம் பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிரவுண்டை பார்க்கறதுக்கோசரம் தான் நான் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூரை வந்தேன். நல்லா பாருங்கள், ஆள் விளாட பாலு, எட்டி பார்த்தா மலை, இதை விட வாழ்க்கை வேறு என்ன வேணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓசி மிதிவண்டி ஒன்று எடுத்துகிட்டு நம்ம அக்கா கடைக்கு சாப்பிட போயாச்சு. இந்த அக்காட்டா தான் ஒரு 7 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நமக்கு ஒரு சின்ன கண்டென்ட் ஷூட் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டால் ஒரு 1 ஹவரில் நான் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் லஞ்ச் டைம். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு பச்சை இலை உணவகம் இங்கே தான் நண்பர்களே நாங்கள் இந்த அழகானோட சாப்பிட போனோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு பாத்ரூமை பார்த்தோன்னே நமக்கு குஜால் ஆகிடுச்சு. ஒரு 4-5 செல்ஃபியை போட்டுட்டு ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. சாயங்காலம் ஆன உடனே என்னது விளாட்ற டைம் தான். மனசு நிம்மதியாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கேமை போட்டுட்டு நைட்டு நெஞ்சுக்கு தான் ஒரு ஜிகிருந்தா போட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிறேன். டே 2 நாளைக்கு பார்க்கலாம்.